அவரோட பிளானட்டரி காம்பினேஷன் படி பாத்தீங்க அப்படின்னா 2031லயுமே அவர் தான் சிஎம் அப்படிங்கிற தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பா அவரோட 5 ஆண்டு ஆட்சி காலத்தை கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஆனா எல்லாமே வந்து ரோஸ் பண்ண நடக்கிற மாதிரிதான் இருக்குமா அப்படின்னா 2028ல அவர் வந்து முள்ளு மேல நடக்கிற மாதிரி பயணம் கூட மாறலாம். ஏன்னா அவர் வந்து இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிட்டாரு. அவர் எதை எதிர்பார்க்கிறாருன்னா 2029 எம்பி எலெக்ஷன் கிளீன் ஸ்வீப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறாரு. பட் 2028லயே அவருக்கு மறைமுக எதிரிகளால் பிரச்சனை. 50 ஆண்டு காலம் சரித்திரம் வந்து ரொம்ப லேக் ஆகுதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சோ இது வந்து ஸ்பிளிட் ஆயிடுச்சு ஏடிஎம்கே அப்படிங்கிறது இப்போல இருந்து இல்ல. எடப்பாடி ஐயா ஜாதகத்தை பொறுத்த வரைக்குங்க இந்த வருஷம் அவரோட டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஃபியூச்சர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஆனா அடுத்த 7.5 வருஷ காலம் 10 வருஷ காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரிகாஷியஸான ஒரு சிச்சுவேஷன். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்க தலையெழுத்த மாத்துறேன் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா அப்படின்னு கேட்டா, இல்லப்பா மாத்தி காமிக்கிறேன், நல்வழிக்கு நான் கொண்டு வரேன் உங்க வாழ்க்கை பயணத்தை அப்படின்னு சொன்னவர் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. முக்கியமா ஃபியூச்சரை எவ்வளவு நல்லா ப்ரெடிக்ட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருமே விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவாரு அப்படிங்கிற கேள்விக்கு 100% முடியாதுங்க. ஒரு 20% வேணா வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன நேரத்துல 200% கண்டிப்பா அவர் தான் முதலமைச்சர் ஆவாரு அப்படின்னு சொன்னாரு. சோ அவரோட தான் நம்ம இருக்கோம். சோ இன்னும் அரசியலோட ஃபியூச்சரை எப்படி ப்ரெடிக்ட் பண்றாரு அப்படிங்கிறது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் அது ப்ரெடிக்ட் பண்ணீங்க விஜய் அவர்கள் பத்தி? மேம் ஆக்சுவலா என்னோட போன வருஷம் வீடியோல ஒரு அக்டோபர் மாசம் வீடியோல நான் வந்து என்னோட இது ஃபர்ஸ்ட் நான் லைவ் செஷன் போயிருந்தேன். அப்பவே வந்து ஒரு டிவிகே தொண்டர் வந்து ரொம்ப ஆர்வமா கேட்டாருங்க, தலைவர் தான் ஜெயிப்பாரா அப்படின்ட்டு. அண்ட் நான் அப்பவே சொன்னேன் 2026 அரசியல்ல கண்டிப்பா விஜய் தான் பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறாரு, விஜய் தான் ஜெயிப்பாரு, தொங்கு சட்டசபை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்ன முதல் ஆளும் நான் தான். 2025 அக்டோபர் மாசமே நான் அதை சொல்லியிருந்தேன். அண்ட் அவரோட பிளானட்டரி காம்பினேஷன் படி பாத்தீங்க அப்படின்னா 2031லயுமே அவர் தான் சிஎம் அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குங்க. சோ ஜென்சி கிட் படி சொன்னா அவர் தான் அந்த 6ஆவை கேரி பண்ணிட்டு இருக்காரு. ஓகே சார். சார் பட் இருந்தாலுமே இந்த தொங்கு சட்டசபை வந்தனால ரொம்பவே கஷ்டப்பட்டார் முதலமைச்சர் ஆவறதுக்கு. சோ அந்த 108 அப்படிங்கிற நம்பர் வந்து லக்கியா வந்த நம்பரா, இல்ல வந்து கடவுளா இதுதான்ப்பா அவருக்கு அமைஞ்ச நம்பர் அப்படின்னு கொடுத்த நம்பரா, இல்ல ஏதாவது ஜாதக ரீதியா ஏதாவது பிரச்சனைகளோ இல்ல ஏதாவது நன்மைகளோ இருக்கா? 108 அப்படிங்கிறது இந்து ட்ரெடிஷன்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் 108. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் 27 நட்சத்திரங்கள் இருக்கு, 4 திசைகள் இருக்கு. நீங்க 27 into 4 போட்டு பார்த்தாலும் 108 தான். நம்ம ஒரு மந்திரம் சொல்றோம், ஓம் இந்த மாதிரி மந்திரம் சொன்னாலும் அதோட முடிவும் 108 தான். நம்ம சுவாசிக்கிற காத்து வந்து 21,600 டைம். அதை 2ஆல பெருக்கினாலும் டே அண்ட் நைட், டே 10,800, நைட் 10,800. அதையுமே நீங்க இது பண்ணாலும் 108 அப்படிங்கிறது தான் வருது. இது வந்து ஒரு காஸ்மிக் அலைன்மெண்ட். 108 என்ன எதை குறிக்குது அப்படின்னா சூரியனையும் சந்திரனையும் குறிக்குது. சூரியன்னா பதவி மற்றும் அதிகாரம், சந்திரன் அப்படின்னா மக்களோட மனசு, அதை யார் ஈர்ப்பாங்க அப்படின்ட்டு. ஜெனரலா விஜய் அவர்கள் ஜாதகத்துல சந்திரன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான பிளானட். சோ இட் இஸ் ப்ரீடெஸ்டின்ட். ஓகே சார், நீங்க சொன்னதுல ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏன்னா இப்ப அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. பட் இன்னொரு பக்கம் இந்த தேர்தல் வந்து அசம்பிளிக்குள்ள அந்த ஃப்ளோர் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தது. சோ அதுல ஜெயிப்பாரா அப்படிங்கறது பாத்துட்டு இருக்கும்ல, அதிமுகவினர் 25 எம்எல்ஏ சப்போர்ட் பண்ணி இப்ப 144 மெஜாரிட்டியோட அவர் இப்ப சிஎம் ஆயிட்டாரு. பட் இருந்தாலும் பல ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எப்படி இருந்தாலும் இது 6 மாசம் தான் நிலைக்கும், அந்த அனிமோன் பீரியடுங்குவாங்க, பொலிட்டிக்கல் அனிமோன் பீரியட். சோ எதிர்கட்சியை ஏன் விட்டு வச்சிருக்காங்கன்னா, அவர் என்ன பண்றாருன்னு பாப்போமே, ஒரு ட்ரை கொடுத்து பார்ப்போம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரீஎலெக்ஷன் வரலாம், அப்போ மாறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல ரீஎலெக்ஷன் வந்தாலுமே விஜய் அவர்கள் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல கான்ட்ரவர்சிஸ் இந்த 6 மாத காலத்துக்குள்ள நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? ஏதாவது வாய்ப்பு இருக்கா விஜய் அவர்களோட ஜாதகம் படி? நான் அவர் ஜெயிப்பாரு அப்படிங்கிறதுக்கு 200% அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதே 200% தான் சொல்றேன். தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பா அவரோட 5 ஆண்டு ஆட்சி காலத்தை கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஆனா எல்லாமே வந்து அவரோட பயணம் ரோஸ் மேல நடக்கிற மாதிரிதான் இருக்குமா அப்படின்னா 2028ல அவர் வந்து முள்ளு மேல நடக்கிற மாதிரி பயணம் கூட மாறலாம்.
ஏன்னா அவர் வந்து இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிட்டாரு. அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா 2029 எம்பி எலெக்ஷன் கிளீன் ஸ்வீப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறாரு. பட் 2028லயே அவருக்கு மறைமுக எதிரிகளால் பிரச்சனை. அண்ட் இப்போ 2028ல அந்த நியூஸ் வரலாம். பட் அவரு கட்சிக்குள்ள ஹம்சாஸ் இருக்காங்க. இப்பவே பார்த்து களை எடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அவரோட காலம் பொற்காலமா தான் இருக்கும். அவர் ஆட்சி காலம் பொற்காலமா தான் இருக்கும். ஓகே சார், தாவேகா ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா இப்ப முதலமைச்சர் விஜய் ஆயிட்டாங்க. சோ தாவேகாவும் ஒரு பயங்கர மெஜாரிட்டியில அவங்க ரூலிங் பார்ட்டியா கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் 50 ஆண்டு காலம் சரித்திரம் வந்து ரொம்ப லேக் ஆகுதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சோ இது வந்து ஸ்பிளிட் ஆயிடுச்சு ஏடிஎம்கே அப்படிங்கிறது இப்போல இருந்து இல்ல, 1980sல இருந்தே கேக்குறோம். பட் இப்ப அந்த கட்சி இருக்குமா அப்படிங்கிற நிலைமைக்கு இப்ப மாறிக்கிட்டு இருக்கு, தள்ளப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். சோ இது அதிமுகவை எந்த அளவுக்கு பாதிக்கும், இல்லாட்டி எடப்பாடி அவர்களின் ஜாதகத்துல ஏதாவது? எடப்பாடி ஐயா ஜாதகத்தை பொறுத்த வரைக்குங்க இந்த வருஷம் அவரோட டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2028 வரை அவர் வந்து அரசியல் களத்துல அப்படியே சஸ்டெயின் ஆயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு கீழே மறுபடியும் அதிமுக மறுமலர்ச்சி அடையும். இல்ல அப்படின்னா அதிமுக பி டீமா இப்ப கருதப்படுற சி.வி. சண்முகம் மற்றும் வேலுமணி ஐயா அவர்களோட கட்சி தான் நிலைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேம். எந்த கட்சி யாரை வச்சு செஸ் நகர்த்துறாங்க அப்படிங்கிறதே சொல்ல முடியாது. பட் திமுகவை கம்பேர் பண்ணும்போது அதிமுகவோட அரசியல் எதிர்காலம் அடுத்த 10 வருஷத்துக்கு நீங்க 100க்கு சொன்னீங்க அப்படின்னா 45 தான் நான் கொடுப்பேன். ஓகே, பட் 10 வருஷம் கழிச்சும் அந்த கட்சி இயங்குமா, இல்ல இப்ப இருக்க விசிகே மாதிரியோ இல்ல கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி மாதிரி ஆயிருமா? ஜெனரலா இப்ப விசிகே கம்யூனிஸ்ட் மற்றும் நீங்க சொன்ன மாதிரி நாம் தமிழரே நம்ம எடுத்துப்போமே, எல்லாமே ஐடியாலஜிக்கல் ட்ரிவன் பார்ட்டிஸ். சரிங்களா? அது வந்து தலைவர்கள் மட்டும் பார்த்து இது பண்றது இல்ல. நீங்க டிவிக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா விஜய் ஒரு பிரச்சாரத்துல அவரா சொல்லியிருப்பாரு 234 தொகுதியிலையும் விஜய் தான் அப்படின்ட்டு. மக்கள் 234 தொகுதியிலுமே விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா இதே வந்து தொல் திருமாவளவன் அவர்களோ சண்முகம் அவர்களோ இல்லன்னா எடப்பாடி ஐயா அவர்களோ சொன்னாலும் அதெல்லாம் எடுப்படாது. ஏன்னா அவங்களே ஐடியாலஜிக்கல் ட்ரிவன் பார்ட்டிஸ். சோ அவங்களுக்கு ஃபியூச்சர் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. ஆனா அடுத்த 7.5 வருஷ காலம் 10 வருஷ காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரிகாசியஸான ஒரு சிச்சுவேஷன். அந்நிய கட்சிகள் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள சில சொல்ற கட்சிகள் அது ஃபுட் ஹவுஸ் ஸ்ட்ராங் பண்ற டைம் 2029ல இருந்து அது நீங்க பார்க்க தான் போறீங்க. ஓகே, இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாதவரா மாறிட்டாரு. ஏன்னா இப்போ அவரு எம்எல்ஏ எலெக்ஷன்லயும் நிக்கல, பாஜகக்காக உழைக்கிறேன் பட் பாஜகக்காக இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்காரா இல்லையா அப்படிங்கிற மாதிரியே இருக்காரு. சோ பாஜகவோட தலைமையா திரும்ப அவர் மாறுவாரா? சோ அண்ணாமலை விசஸ் விஜய் அப்படிங்கிற கணக்கு மாறுமா? நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா சீமான் அவர்களும் சரி அண்ணாமலை அவர்களும் சரி அவங்க போட்ட உழைப்புக்கு உண்டான பலன் கிடைச்சதா அப்படின்னா இல்ல. ஏன்னா அவங்க 2 பேருக்கு ஜாதகத்திலுமே சனி அப்படிங்கிற கிரகம் வக்ரம். சனி வக்ரமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரசியல் தலைவர் ஜாதகத்துல அவங்க என்னதான் உழைப்பு போட்டாலும் அவங்களுக்கு உண்டான ரெகக்னிஷனும் கிடைக்காது. அவங்களுக்கு உண்டான அந்த கடைசி நேரத்தை வரைக்கும் மக்கள் மனசுல இருப்பாங்க, ஓ இந்த டைம் வெண்டிக்கிறா அப்படின்ட்டு. ஆனா ஓட்டு போடும் போது உங்களுக்கு வந்து மனசு மாறி அவங்க வந்து ஆட்சியை முடிக்க முடியாத மாதிரி நிலைமை வரும். பிஜேபிக்கு அண்ணாமலை திருப்பி தலைவராகிறது நல்லதான்னு கேட்டா கண்டிப்பா நல்லதுதான். ஆனால் அவர் தலைவர் ஆக்கப்படவில்லை என்ன கவர்னர் பொசிஷனோ இல்ல சென்ட்ரல் மினிஸ்டர் பொசிஷனோ விரைவில் லோடிங் அவர் ஜாதகப்படி இருக்குங்கிறீங்க? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அவருக்கு பொறுத்த வரைக்கும் டைரக்ட் அதிகாரம் அப்படிங்கிறது கம்மி. டைரக்ட் அரசியல் வந்து முதலமைச்சர் அப்படிங்கிற பொசிஷன் வந்து கம்மி. ஆனால் மறைமுகமா அவரால பிளே பண்ணி ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் கவர்னர் போன்ற பொசிஷன் ரொம்ப ஈஸியா நீங்க சொல்றது பார்த்தா அமித்ஷா மாதிரி அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா இவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கண்டிப்பா. ஏன்னா இவருக்கு அந்த அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸோ இல்ல நாலேஜோ எல்லாமே இருக்கு. கண்டிப்பா இருக்கு. சோ அதனால இவர் மறைமுகமா ஒரு காயின் நகர்த்துற ஒரு ராஜாவா கண்டிப்பாக. ஏன்னா இஃப் ஐ எம் நாட் ராங் அவர் 2023-24லயே கண்டிப்பா அதெல்லாம் நகர்த்தி இருப்பாரு. அண்ட் அவரை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அவர் தலைவரானா அவங்களுக்கு நல்லது. இல்லன்னா அவர் எப்படி இருந்தாலும் ஒரு பொசிஷன் அப்படிங்கறது அவருக்கு கண்டிப்பா ஃபியூச்சர்ல இருக்கு. நாம் தமிழர் கட்சியை பாத்தீங்க அப்படின்னாலுமே 2025 அக்டோபர் மாசத்துலயே சொன்னேன் 2026லயும் சீமான் அவர்களுக்கு வாய்ப்பு இல்ல.
ஏன் அவர் ஜாதகப்படி அப்படி இருக்கா? ஏன்னா முதல்ல 8% வாக்கு வாங்கியிருந்தாங்க, இப்ப வெறும் 4% தான் வாங்கியிருக்காங்க. சீமான் அவர்களுக்கும் அந்த அசம்பிளிக்குமே வந்துட்டு ஒட்ட மாட்டேங்குது. ஏன்னா சீமான் மட்டும் இல்லைங்க, நீங்க எல்லா அரசியல் தலைவர்கள் ஜாதகத்தை பாத்தீங்கன்னாலுமே 7ஆம் இடம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே சொல்லி வச்ச மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கு. 7னா பார்ட்னர்ஷிப். ஆல்ரெடி என்னதான் விஜய் அவர்கள் எலெக்ஷன் நிற்கும் போது பார்ட்னர்ஷிப் இல்லை அப்படின்னாலும் இப்ப பார்ட்னர்ஷிப்னாலதான் இயங்குறாரு. மேபி நீங்க இன்னொரு சினாரியோ யோசிச்சு பாத்தீங்கன்னா, அவர் அரசியல் அந்த தேர்தலுக்கு முன்னாடியே பார்ட்னர்ஷிப் அமைஞ்சிருந்தா அவரு மற்ற கட்சிக்கு கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல, மெஜாரிட்டி அவர் ஆயிருப்பாரு. இப்ப சீமான் அவர்களுக்கு ஒரே ஒரு அறிவுரை, ஏன்னா அவரோட ஜாதகம் எனக்கு பர்சனலா தெரியும், அவருக்கு ஒரே ஒரு அறிவுரை என்ன அப்படின்னா, அடுத்த எலெக்ஷன்ல அவர் கூட்டணி வச்சால் கண்டிப்பாக எம்எல்ஏ ஆகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு. அவர் கட்சியும் ஐடியாலஜிக்கலா வளரும். இப்போ விஜய் அவர்கள் ஸ்கீம்ஸ் கொடுத்திருந்தாரு. சோ அவர் சொன்ன ஸ்கீம்ஸ்லாம் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ஸ்கீம் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுவாரு. நீங்க அரசியல் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டிவிகேயோட அரசியல் வாக்குறுதிகள் மட்டும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும், வாவ் ஃபேக்டரா இருக்கும். பட் நடைமுறைக்கு அவர் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாமே நடக்க முடியுமோ அப்படின்னா அவர் ஜாதகப்படியுமே அது சாத்தியம் இல்லை. ஆனால் முடிஞ்ச வரை அவர் அவர் ப்ராமிஸ கண்டிப்பா டெலிவரி பண்ண பார்ப்பாரு. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அவரோட ஜாதகப்படி மக்களுக்கு ஏதாவது பண்ணணும், ஏதாவது சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் நடக்குப்பா. அவர் அந்த 10 லட்சம் கடனை அடைப்பாரான்னு கேட்டா 10 லட்சம் 15 லட்சம் கோடி ஆகாது. 10 லட்சம் கோடி கண்டிப்பா அது குறையறதுக்குண்டான பாசிபிலிட்டி தான். எல்லா திட்டங்களும் நிறைவேற்றுவாரான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறி. ஆனால் மக்கள் 2 ஆப்ஷன்ல இது தேர்தலை அணுகி இருக்காங்க. இவரோட வாக்குறுதிகள் என்னதான் பாலிசியா இருந்தாலும் இவர் வாக்குறுதி கொடுக்காமயே மக்கள் மனசுல இந்த எலெக்ஷன்ல இடம் பிடிச்சாரு, மாற்றம் வேணும் அப்படிங்கறதுக்காக. சோ வாக்குறுதியை நிறைவேற்ற பெர்சன்டேஜ் பொறுத்து அடுத்த எலெக்ஷன்லயும் அவருக்கு நன்மதிப்பு கூடும். இப்ப முதல்வரா இருக்கும் இன்னும் நிறைய ஒரு மைன்யூட் விஷயத்தை கூட நோட் பண்ணுவாங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவது இடம் பெற்றது அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவரோட பர்சனல் ஆஸ்ட்ராலஜிஸ்ட ஒரு கவர்மெண்ட் பொசிஷனுக்கு தள்ளப்படுறாரு அப்படிங்கிறது ஒரு ஆஸ்ட்ராலஜர்கிட்டே நம்ம கேட்கிறோம். இல்ல இப்ப ஆஸ்ட்ராலஜரா இது பண்றதுங்கிறது நான் கமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த காலத்துல அவர் ஒரு குட்டி ஸ்டோரியில இருந்து ஆரம்பிச்சிருப்பாரு. அவர் ஒரு ராஜா வச்சுதான் சொல்லியிருப்பாரு. அப்பவே ஒரு ஹிட் கிடைச்சிருக்கும். ஏன்னா ராஜாக்கு அவரோட ராஜகுரு இருப்பாங்க. ராஜன் பண்டிட் அவர் அப்படிதான் பார்க்கணும். ராஜன் பண்டிட் இன்டர்வியூஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னு அவர் முதல்ல அஜித் தான் அணுகிருக்காரு. அவரோட ராஜம் சூப்பரா இருக்கு, அவர் சிஎம் ஆக்கலாம் அப்படின்ட்டு. அவரோட அணுக முடியல அப்படிங்கிற பட்சத்துல விஜய் அணுகிருக்காரு. அது ஒரு 2 வருஷம் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் பேட்டியில சொல்லியிருக்காரு. நான் சொல்றேன், அவர் பேட்டியில சொல்லியிருக்காரு. சோ ஏன் கான்ட்ரோவர்சியல் மேனா இருக்காரு அப்படின்னா, ஜெனரலா இந்த சனி பயிற்சிங்கன்னா இப்போ மீன ராசியில் இருக்கு. இவரோட ஜாதகப்படி விருச்சிக ராசியில ராகு இருக்கு. ராகு சனி காம்பினேஷன் எப்பப்போ வருதோ அவங்க எல்லாமே அப்போ ரூல் பிரேக்கரா இருப்பாங்க. ரூல் பிரேக்கர் இந்த சமுதாயத்துக்கு புறன்பட்டு இல்லை, அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் அவங்க கண்டிப்பா ஏற்படுத்துவாங்க. ஏன்னா சர்க்கார் படம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டம் தான் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சிஸ்டத்தை மாத்துறேன் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த பிராண்டே அழிச்சிட்டாரு. ஓகேங்களா? அண்ட் எல்லா கட்சி தலைவர்களுமே ஃபர்ஸ்ட் சிஎம் இது பண்ணும்போது சாரியோ இல்லன்னா வேட்டி சட்டையோ தான் போவாங்க, நம்ம ட்ரெடிஷன் அப்படின்ட்டு. அவர் அதுலயும் நான் பிரேக் பண்ணுவேன் அப்படின்னு சனியோட இதை காமிச்சிட்டாரு. சரிங்களா? அதனால இது மட்டும் இல்ல, இது மட்டும் கான்ட்ரோவர்சியான இதை மட்டும் இல்ல, இன்னும் பல சேஞ்சஸ் அவரோட ஆட்சியில கண்டிப்பா வரும். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, அவர் எல்லாரும் எதிர்கட்சி தலைவர்கள் வீட்டுக்குமே பர்சனலா போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி எந்த ஆச்சரியமும் அது நடந்தது இல்ல. அவங்க ஜெயிச்சிருக்காங்களோ ஜெயிக்கலையோ, சீமான் அவர்கள் இருந்து எல்லாத்து வீட்லயுமே அவர் பர்சனலா போய் நலம் விசாரிச்சிருக்காரு. அப்படிங்கறதே ஒரு மாற்றமான அரசியலா தான் நான் பாக்குறேன். ஓகே, இப்போ எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற வரிசையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2 நாளா 6 அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பொதுமக்கள் கருத்தாவே இருக்கு. சோ இந்த மாதிரியான நேரத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் அசம்பிளிக்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளவு பிளஸ்ஸா இருக்கும், மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளவு மைனஸா இருக்கும்? மு.க. ஸ்டாலின் அவர்களோட பிளான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சப்போஸ் இந்த எலெக்ஷன்ல அவர் ஜெயிச்சிருந்தாலுமே அவர் அவர் மனசுக்குள்ள 2 வருஷம் 3 வருஷம் நம்ம சிஎம்மா இருக்கு
பேட்னு பாஸ் பண்ணிடுவோம், டெபுட்டில இருந்து இதை பாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது தான் அவரோட ஆசை. முதல் இது. ரெண்டாவது, அவர் தொகுதியில அவரு தோத்து அவர் அழுத எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். பட் ஜாதக ரீதியாவே பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஏறுமுகமா இருக்காது. என்னைக்காச்சும் ஒரு நாள் இறங்கு முகம் ஆகணும். பட் ஒரு நல்ல விஷயம், அவரு பேட்னா பாஸ் பண்ணிட்டாரு உதயநிதி தான் அப்படிங்கிற மாதிரி. உதயநிதி அவருக்கு ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா திமுகவோட வரலாறே பாத்தீங்க அப்படின்னா, எப்போ முதல் அதிமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்தும் சரி, இல்ல போன அதிமுக கவர்மெண்ட் வரைக்கும் சரி, திமுக ஆளுங்கட்சியை பல விமர்சனங்கள் இருந்தாலும் எதிர்கட்சி அப்படிங்கிற போது ஒரு ஸ்ட்ராங் பிளேயரா தான் இருப்பாங்க. அண்ட் விஜயோட டென்யூர் இதோட முடியுதோ இல்ல அடுத்த டைம் விஜய் வர்றாங்களோ இல்லையோ, திமுக தான் வந்து பிரதான எதிர்கட்சியா இருப்பாங்க. எம்ஜிஆர் காலம் வந்து 3 டேர்ம்ஸ், 3 அவங்க இருந்தாலும் அடுத்ததுல திமுக மறுமலர்ச்சியாகி வந்துச்சு. ஆமா, அதுக்கப்புறம் திரும்ப ஜெயலலிதா அம்மையார் வரும்போது எதிர்கட்சியா மாறினாங்க. திரும்ப கண்டிப்பா அதே மாதிரி ட்ரெண்ட் தான் இதுலயும்